தற்போதைய அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியாக பேரணி நடத்தும் மக்களுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் இதனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அறவழியில் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திமுக நடத்திய நாடக போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது ஏன் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி. அண்ணாமலையோடைய அந்த எக்ஸ் தளத்துல அவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரானது தொடங்கியது. ஆளுநர் உரையினுடைய தொடங்கக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் தரப்பிலிருந்து வைத்த கோரிக்கைக்கு மாற்றாக வெறும் தமிழ்தாய் வாழ்த்துமே பாடப்பட்டதை கண்டித்து உடனடியாக ஆளுநர் நேற்றைய தினம் சட்டமன்றத்திலிருந்து உடனடியாக வெளியேறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் திமுக சார்பில் இன்றைக்கு போராட்டமானது ஆளுநரை எதிர்த்தும் அதே போல பாஜக அரசை எதிர்த்தும் சுவரொட்டிகள் ஊட்டியும் தன்னுடைய கண்டனங்களை தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் என்றால் பாஜக சார்பில் பல்வேறு போராட்டங்களுக்கு காவல்துறையானது அனுமதி வழங்காமல் இந்த போராட்டத்துக்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தற்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக ஆட்சியில் எதிர்கட்சிகளுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் திமுகவின் வீண் போராட்டத்திற்கு அனுமதி உண்டு என்கின்ற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜனநாயக ரீதியாக சுவரொட்டிகள் மூலமாக கூட எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க அனுமதி இல்லை, ஆனால் மாண்புமிகு ஆளுநரையும் எதிர்கட்சிகளையும் வசைப்பாடும் சுவரொட்டிகளுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அதுபோல சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு திமுக பாலியல் குற்றவாளியிடம் இருந்து பாதுகாப்பின்மை என தமிழகம் முழுவதும் திமுகவினர் குற்றங்கள் செய்து கொண்டிருக்க காவல்துறை சுவரொட்டி ஓட்டும் திமுகவினருக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது என காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழகம் அறிவிக்கப்படாத அவசரகால நிலையில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டியிருக்கிறார். மேலும் விரைவில் மக்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவார்கள், அதற்கான எழுதுவார்கள் அப்படி என்ற மாதிரியான ஒரு பதிவினை அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அதிமுக, பாஜக மற்றும் எதிர்கட்சிகள் அனைத்துமே பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டது. ஆனால் அனைத்து போராட்டங்களுக்கும் காவல்துறை அனுமதி வழங்காத பட்சத்தில் அவர்கள் உடனடியாக கைது செய்தனர். மேலும் பாஜக சார்பில் மதுரையில நீதி பேரணியானது நடைபெற்றது. அப்பொழுதும் பாஜகவை சேர்ந்த அனைவருமே கைது செய்யப்பட்டிருந்தனர். எனவே பாஜக மற்றும் எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்காத காவல்துறை திமுக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு மட்டும் ஏன் அனுமதி வாங்கியது என்ற ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி.